வார்த்தைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள்னு பாடணும் இல்லையா? உண்மையாகவே அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவரை மாதிரி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் வேறு யாருமே கிடையாது. எந்த ஒரு நபரிடத்துலையும் அப்படிப்பட்ட இரக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் பேச போகிறேன். தொடர்ந்து பல வாரங்களுக்கு இதை பேச போகிறேன். ஐஸ்வர்யம் அப்படின்னு யோசித்த உடனே ஒருவேளை நீங்கள் எல்லோரும் என்ன யோசிச்சிங்கன்னு தெரில. ஆனால் ஐஸ்வர்யம் சொன்ன உடனே பொதுவாக மக்களுடைய மனதில் என்ன தோன்றுது அப்படின்னா பணத்தை குறித்து தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் போய் போட்டு ஐஸ்வர்யம் இல்லை வெல்த் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி பணம் எல்லாம் தங்க காயின்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இப்படி தான் பிக்சர் கூட வரும். ஏன்னா பொதுவாகவே ஐஸ்வர்யம் வெல்த் அப்படின்னாலே எல்லாருடைய மனதிலையும் தோன்றுறது பணம் மட்டும்தான். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் அப்படி நம்புறதில்லை, நான் அப்படி யோசிக்கிறதும் இல்லை. வெறும் பணம் மட்டும் ஐஸ்வர்யம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா வேதம் முழுவதும் ஐஸ்வர்யத்தை குறித்து பல விதங்களில் பார்க்குறோம். இப்போ பாட்டு கூட பாடணும் இல்லையா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். விசுவாசிகளை குறித்து யாக்கோபில் பார்க்குறோம், தேவன் பணம் இல்லாத தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் பார்க்கிறாராம். அப்போ ஐஸ்வர்யன்ற வார்த்தை பல விதங்களில் பல அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. அதனால் வெறும் பணம் மட்டும்தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு யோசனை அந்த எண்ணமே முதலாவது தவறான காரியம். அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும், அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது நாம் பல பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் பல ஏரியாக்களில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனாக வெல்த்தாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நான் விரும்பலை. நான் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிச்சா போதும், ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஆனால் தேவன் நாம் எல்லா விதத்திலும் பணத்தில் மட்டும் இல்லை மற்ற எல்லா காரியங்களிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் நாமும் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் இல்லையா? சரி, அப்போ குறிப்பாக பல காரியங்களை நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதில் முதலாவது என்ன ஐஸ்வர்யம், அல்லது நான் தமிழில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன், செல்வம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்யன்ற வார்த்தையை விட செல்வன்ற வார்த்தை ரொம்ப ஒரு ரிச் வேர்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அர்த்தம் பொதிந்த ஒரு மேன்மையான வார்த்தைன்னு சொல்லலாம். அதனால் அதை ஸ்பிரிச்சுவல், முதலாவது ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வெல்த், அதாவது ஆவிக்குரிய செல்வம் அல்லது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இதுதான் முதலாவது ஐஸ்வர்யம். நிறைய பேர் சொன்னேன் இல்லையா, பொதுவாக ஐஸ்வர்யம் செல்வம் வெல்த்துன்னு சொன்னாலே பணத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் அதை மட்டும்தான் யோசிக்கிற மனநிலை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எனக்குள்ளேயும் இருந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மனநிலையை நான் மாற்றிக்கொண்டேன் அந்த சத்தியத்தை அறிந்தது நிமித்தமாக. அதனால் இதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக விளங்க முடியும். அதில் முதலாவது நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டியது எந்த பகுதி அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய விதத்தில் நாம் ஒரு செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் மனிதனை குறித்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் 3 பகுதியிலாக இருக்கிறான் இல்லையா? மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் இந்த சரீரத்தில் வாழ்கிறான். அப்போ முதலாவது இந்த ஆவிக்குரிய மனிதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செல்வந்தர்களாக இல்லைனா உங்களை இப்படி சொல்கிறோம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா ஒழுங்காக நல்லா போகலைன்னா நீங்கள் செல்வந்தர்கள் கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் கோடியாக கொட்டி கூட கிடக்கலாம், லட்சக்கணக்கில் வச்சுருக்கலாம், இல்லை கோடிக்கணக்கில் வச்சுருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற உறவு ஐக்கியம், அந்த நல் உறவு நல்லா போகலைன்னா, நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் தரித்திரர் தான், நீங்கள் ஏழை தான். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. ஏன்டா நிறைய பணம் இருக்குது, நான் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னா, ஒழுங்காக இல்லைன்னா, உங்கள் இருதயம் சரியாக இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு கோடி வைத்திருந்தாலும் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி யோசிக்கிறதுல தான் பிரச்சனை. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 16:26. இங்கே இயேசு சொல்கிறாரு,
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நான் கோடி கோடியாக பணத்தை பற்றி பேசுகிறேன். ஏது சொல்கிறாரு, மனுஷன் இந்த முழு உலகத்தையே ஆதாயம் பண்ணால் கூட, முழு உலகத்துக்குமே நான் ஓனர் ஆகிட்டேங்க அப்படின்னு சொன்னால் கூட, தன் ஜீவனை, தன்னுடைய ஆவியை, தன்னுடைய இருதயத்தை கோட்டை விட்டான்னா அதனால் அவனுக்கு லாபம் என்ன, பிரயோஜனம் என்ன? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நான் சொல்ல, ஏசு சொல்கிறேன். தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும்? அதான் உலகத்தையே சுதந்திரிக்கணும்னு வந்த அலெக்சாண்டரு பல நாடுகளை சுதந்திரித்தார் இல்லையா? ஆனால் கடைசியில் சாகும்போது சொன்னாராம், என் சவப்பட்டியை தூக்கிட்டு போகும்போது என் கையை இப்படி வெளியில் தொங்க விட்ட மாதிரி வச்சுருங்க அப்படின்னாராம். எதுக்கு? இவ்வளோ முழு உலகத்தையும் சுதந்திரித்த அலெக்சாண்டர் போகும்போது ஒன்றுத்தையும் கொண்டு போகலை அப்படின்றத உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கையை இப்படி விரித்து போட சொன்னாராம். எதற்கு? அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் புரியாத விஷயம் சாகும்போது தான் புரியுது. நிறைய பேருக்கு அப்படி தான் புரியுது. பாருங்கள், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, கடவுளோட உள்ள உறவு ஐக்கியத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, பணத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தங்களுடைய ஜீவனையே இழந்து விடுகிறார்கள். அதனால் சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் நல்ல கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ரொம்ப அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். தேவன் அந்த காரியத்தில் வழி நடத்த விரும்புகிறார் நம்மளை. நம்ம வெறும் பணம் மட்டும் நிறைய வச்சுருக்கணும்னு விரும்பல. அவர் பணம் தேவைதான். ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதனில், பவுல் சொல்கிறார் இல்லையா, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும், என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும். இல்லைன்னா சின்ன பிரச்சனையோட நம்மளால் சமாளிக்க முடியாமல் போய்விடுவோம். அதனால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு ஐக்கியம் நன்றாக இருக்கிறதா செக் பண்ணி பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் அப்படின்றார். நம்மளை நாமளே பரிசோதிக்கணுன்றார். நான் அதான் சொல்கிறேன், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலை எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா செழிப்பாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கணும். நிறைய பேர் பார்த்து தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் நல்லா செழிப்பாக இருக்கிறேங்க, எல்லா பணமும் இருக்குது, நல்லா நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்வாங்க. அது செழிப்பு கிடையாது, வெறும் அது மட்டும் கிடையாது, அது ஒரு பகுதி தான். அதனால் எது செல்வம்? முக்கியமாக முதலாவது கவனிக்க வேண்டியது நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கை. சரி, அப்போ இதில் நம்ம செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் ரொம்ப விரும்புகிறார். அது நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? தேவனோடு உறவு நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம சரியாக நல்லா முன்னேறி போக ஏதுவாக இருக்கும். சரி, இது முதலாவது பகுதி, ஆவிக்குரிய செல்வம் அல்லது ஸ்பிரிச்சுவல் வெல்த். ரெண்டாவது என்ன வெல்த் அப்படின்னா, இங்கிலீஷில் சோலிக்கல் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலிக்கல் வெல்த்னா நம்முடைய ஆத்துமா செழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவை பற்றி தான் நான் வியாழக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடியில் போதிச்சிட்ருக்கிறேன். நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை பற்றி தான் மனம் புதிதாகுதில் அதை குறித்து தான் பேசிகிட்ருக்கிறேன். சரி, இந்த ஆத்மா செழிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மா செழிப்பாக இருக்க வேண்டும். ஆத்மாவில் நம்ம வெல்த்தாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்மா வெல்த்னா என்னங்க அர்த்தம்? ஆத்மாவில் செழிப்பாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவில் நாம் அறிவுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி பூர்வம், நம்முடைய உணர்வுகள் நல்லா இருக்கணும், நல்லா ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் நல்லா வளர்த்து கொள்ளணும். அதை நல்லா வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய அறிவு வளர்கிறதா அப்படின்றத கவனிக்கணும். தேவன் அதனால தான் மூளையை கொடுத்துருக்கிறார் இல்லையா? நிறைய பேர் மூளையை எது கொடுத்துருக்காருன்னா அப்படியே சும்மா வச்சுருக்கிறது கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்துகிறதே இல்லை. நிறைய பேர் இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூளையை பயன்படுத்துறது இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வேதம் சொல்லுது உன் சுய புத்தியை சாராமல் அப்படின்னு இருக்காங்கனால மூளையை பயன்படுத்தக்கூடாது இப்படின்னு தப்பாக அந்த வசனத்தை புரிந்து கொண்ட அநேக பாஸ்டர்கள் கூட உண்டு, விசுவாசிகள் இருக்கிறாங்க. சரி, அப்போ ஆண்டவர் எதுக்கு மூளையை கொடுத்துருக்கிறாரு? அதை பயன்படுத்தணும்னு தான் கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தி நம்முடைய மூளை அறிவை நாம் வளர்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். சும்மா மூளையை கொடுத்துருக்காருன்னு நினைக்கக்கூடாது, அதை பயன்படுத்தணும் தான் கொடுத்துருக்கிறார் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம், இல்லை ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். அதை எது கொடுக்குறோம்? அதை பயன்படுத்துறீங்க. அதை பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஏசு கூட ஒரு ஓமை சொல்கிறார் இல்லையா? அந்த
10 தாளந்து, 5 தாளந்து, 1 தாளந்து, அவனுடைய தகுதிக்கு ஏற்ப தாளந்தை கொடுத்துட்டு போகிறாரு, டேலண்ட்டை கொடுக்குறாரு. ஒருத்தன் வந்து 1 தாளந்தை பெற்றவன் எதையுமே பயன்படுத்தாமல் அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிடறான். வந்து கேவலமாக திட்டுறாரு அவனை. சோம்பேறியான ஊழியக்காரனை, பொல்லாத ஊழியக்காரனை அப்படின்னு திட்டுறாரு. அவன் என்ன நினச்சிட்டான், அது புதைச்சி வச்சிடறான். இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் வளர்க்க முடியாது, இதெல்லாம் நம்ம இந்த 1 தாளந்தை பல தாளந்தை மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், மைண்டு சரியில்லை, அதை குறித்த அறிவு இல்லை, அதை சரியாக பயன்படுத்த தெரியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய மூளையை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ளணும். இந்த மூளை வந்து எப்படின்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த மூளை எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் மாதிரி. கம்ப்யூட்டர்லாம் ஹார்ட்வேர் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த ஹார்ட்வேர் மாதிரி இருக்குது. இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா ஹார்ட்வேரில் ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய மூளையை தேவன் கொடுத்துருக்குறாரு. ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து மூளை வந்து எம்டியாக தான் இருக்குது. எதுவுமே அந்த குழந்தைக்கு எந்த அறிவும் கிடையாது, எதுவுமே எதை குறித்தும் ஒரு அறிவு கிடையாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அறியாத பிள்ளை அப்படின்வாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, ஒன்றும் அறியாத பிள்ளை அப்படின்வாங்க இல்லையா. என்ன அர்த்தம், அதுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அப்போ தான் பிறந்திருக்கு, ஒன்றும் கற்றுக் கொடுக்கப்படலை. அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய மூளை எம்டியாக இருக்குது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய மூளை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி செயல்படுது, கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது. இன்னும் கேட்டால் அந்த மூளையினுடைய செயல்பாடை வச்சு தான் கம்ப்யூட்டரே உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹார்ட்வேர்னு சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமாக 3 ஹார்ட்வேர் இருக்குது அப்படின்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, முதலாவது இன்புட் டிவைஸ். ஒரு காரியத்தை இன்புட் கொடுக்குறது, உள்ளே அனுப்புறது, ஏதாவது டேட்டா இல்லை இன்ஃபர்மேஷன் உள்ளே அனுப்புறது. இந்த உள்ளே அனுப்புகிற அதை முதலாவது இந்த இன்புட் டிவைஸ். ரெண்டாவது இந்த உள்ளே அனுப்புன அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள்லாம் உள்ளே போய் ப்ராசஸ் ஆகும். நம்முடைய மைண்டில் ஒரு எண்ணத்தை கொடுத்தோம்னா, ஒரு அறிவு வந்துச்சுன்னா அதை திங்க் பண்ணுறோம் இல்லையா, ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணும். அதான் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்னு சொல்லுவாங்க, சிபியூன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே இருக்கும், அதில் உள்ள அப்படியே ப்ராசஸ் ஆகும். அதாவது கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் அப்படியே நல்லா ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் ஆனது நெக்ஸ்ட்டு அடுத்தால அவுட்புட் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இது 3வது. இந்த அவுட்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஆனதெல்லாம் அப்படி என்ன ஆகும், வெளியே அந்த கம்ப்யூட்டரில் மற்ற இடங்களுக்கு பரப்புவதற்கு, மற்றவர்களுக்கு அனுப்புவதற்கு, இதுக்கெல்லாம் பயன்படும் இந்த அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? ஸோ இப்படி 3 முக்கியமான டிவைஸ் இருக்குது. இன்னொரு டிவைஸ் கூட இருக்குது, ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுது. நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் என்ன செய்யலாம், ஒன்று காப்பி பண்ணி உள்ள வைக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி தான் நம்முடைய மூளையும் செயல்படுகிறது. நம்முடைய மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி, ஒரு ஹார்ட்வேர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் இதில் எதெல்லாம் வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உள்ளே சேமித்து வச்சுக்கலாம். தேவன் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு, எம்டியாக கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தான் தீர்மானித்து அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். மூளைக்குன்னு வரும்போது இதை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் கற்றுக்கொள்ளுதல், லேர்ன் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை புதுசாக இதை நான் லேர்ன் பண்ணிட்டேன், இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன், சின்ன பிள்ளைங்க எழுத கற்றுக்கிட்டேன் அப்படின்வாங்க இல்லையா. இல்லை ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு புது காரியத்தை கற்றுக்கொள்வது, அதுதான் இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டு மனதில் ப்ராசஸ் பண்ணி உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணுது. அதை நல்லா எப்போதுமே உள்ளே வச்சுருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு வண்டி ஓட்டுறதோ எதுவானாலும் சரி, ஸ்டார்டிங்கில் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் பழகின உடனே, அது உள்ளே ஸ்டோர் ஆன உடனே, மைண்டில் பழக்கமான உடனே, ப்ராசஸ் ஆன உடனே வண்டி ஓட்டுறதுலேருந்து எதுவானாலும் ரொம்ப ஈஸியாகிடுது இல்லையா. ஏன்னா உள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. சில நேரத்தில் தவறான காரியங்களும் உள்ளே என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகுது இல்லையா. தவறான காரியத்தை நம்ம சில நேரத்தில் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, அப்போ இந்த ஸ்டோரேஜ் பண்ணுறது நம்முடைய தீர்மானம். நாம் தான் முடிவு பண்ணி நல்லதோ கெட்டதோ நாம் தான் என்ன செய்கிறோம், உள்ளே தீர்மானித்து உள்ளே அனுப்புகிறோம், ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம். அதனால் நாம் இந்த ஆத்துமாவில் செல்வ செழிப்பாக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வது, லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாருங்கள், எதுவுமே லேர்ன் பண்ணுறது கிடையாது, எதையுமே கற்றுக்கொள்கிறது கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சோடனே சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் நானே இதை பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே புக்கெல்லாம் தூக்கி அப்படியே கிடாசிடுறது, எங்கேயா தூக்கி போட்டுறது. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயிடுறது.
நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தான் 7th 8th அந்த மாதிரிலாம் படிக்கும்போது தான் நிறைய புக்ஸ்லாம் சேமித்து வச்சுருக்கிறேன். இன்னும் அந்த புக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது. நம்ம மறுபடி திரும்ப திரும்ப காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கற்றுக்கொள்வது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த ஆத்தும செல்வம், ஆத்துமா செழிப்பாக இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த ஆத்தும செல்வத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஆத்துமாவில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள என்ன நடக்குதுன்னா, அது நம்முடைய சித்தம், நம்முடைய மனம், நம்முடைய உணர்ச்சிகளை தொடக்கூடிய ஒரு செல்வமாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவில் 3 பகுதி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆத்துமாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அறிவாற்றல், சித்தம் கொள்ளும் ஆற்றல், எமோஷன்ஸ் உணர்வுகள், இன்டலெக்சுவல், வில் பவர், எமோஷன்ஸ். இந்த 3 பகுதி ஆத்துமாவில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் செல்வ செழிப்பாக மாறும்போது இந்த 3 பகுதியும் தொடப்படுகிறது. இந்த 3 பகுதியை கொண்டு சேர்ந்தது தான் நம்முடைய ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமா செல்வ செழிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன் இது இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கிறது அவசியம்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப கோடி கணக்கில் உங்களுக்கு பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், இல்லை லட்சக்கணக்கில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், இல்லை கோடி கணக்கில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கோடி கணக்கில் உங்களுக்கு நிறைய பணம் இருந்தால் கூட அந்த பணத்தெல்லாம் தொடர்ந்து எப்படி பராமரிப்பது, எப்படி பாதுகாப்பது, எப்படி அதை முதலீடு செய்து அதை நல்லா பெருக்கிறது அப்படின்ற ஒரு ஞானம், அறிவு, புத்தி இல்லைன்னா, கோடி கணக்கில் ஒரு 100 கோடி இருக்குது உங்கள்கிட்ட பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை வீட்டில் வச்சுருக்கிறீங்க, அதை சரியாக ஒரு தொழிலையோ இல்லை எதுலேயோ முதலீடு செய்து அதை பெருக செய்ய உங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி இல்லைன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் கொஞ்ச நாளில் தெரு கோடிக்கு வர்றது நிச்சயம். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உண்மை. பாருங்கள், நிறைய பேர் நானே பார்த்துருக்குறேன். அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவார், பையனுக்கு அறிவு இருக்காது, படிச்சிருக்க மாட்டான், ஒழுங்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, மொத்த பணத்தையும் இழந்துட்டு நிற்பான். அதுக்கப்புறம் கடன் வாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பான், இருக்க வீடு கூட இல்லாத நாளைக்கு போயிடுவான். காரணம் என்னென்னா, ஆத்துமா செழிப்பாக இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை. என்ன பண்ணுறது, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் சிலரை பாருங்கள், சிலர் என்ன பண்ணுவாங்க, கையில் 10,000 தான் இருக்கும். நம்ம ஊர்லேயே சில ஆட்கள்லாம் பார்க்குறோம், எனக்கு தெரிஞ்ச ஆட்களே சில 10,000 வச்சுட்டு சென்னைக்கு வந்த ஆட்கள், அதை வச்சு இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வளர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த 10,000 எப்படி முதலீடு பண்ணணும், எப்படி அதை பெருக செய்யணும் அப்படின்ற அறிவு, ஞானம், புத்தி அவங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி அதை சாமர்த்தியமாக செயல்பட்டு அதை பெருக செஞ்சுட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிளில் சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா, இப்போ என்ன உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் கரெக்டாக நல்லா ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே பணம் கொடுங்கன்னு கேட்கல, நிறைய செல்வத்தை கொடுத்துருங்க, நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துருங்க, நிறைய தங்கம் வெள்ளியெல்லாம் குவிச்சிருங்க ஆண்டவரே, வானத்துலேருந்து கொட்டிடுங்க அப்புறமா சொல்ல. அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே ஞானம் உள்ள இருதயத்தை கொடுங்கன்றான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும், ஆத்தும செல்வத்தை கேட்குறான். வாழ்க்கையில் அறிவை, புரிந்து கொள்ளுதலை, ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. தேவன் அதை கொடுக்குறாரு. அதை அவன் கேட்டதே ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அதை கொடுத்துட்டு அதோட நிறுத்தலை, அவன் கேட்காத செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா வெறும் செல்வத்தை வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு அறிவு, புத்தி, ஞானம் இல்லைன்னா இருக்கிற செல்வத்தெல்லாம் கோட்டை விட்டுருவீங்க, தெருக்கோடிக்கு வந்துடுவீங்க. கோடியில் இருந்தாலும் தெருக்கோடிக்கு வந்துடுவீங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க. அதனால தான் தேவன்கிட்ட சரியாக ஞானமாக காரியத்தை கேட்குறான். கேட்குறதே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஞானமாக கேட்குறான் பாருங்கள் சாலமோன். அதனால தான் மிக சிறந்த ஒரு ஞானியாக அவன் விளங்கினான். அப்படி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்ட சாலமோன் பின்னாட்களில் நீதிமொழிகள் 3:16 சொல்கிறான், இந்த ஞானம் செல்வத்தையும் கனத்தையும் கொண்டு வருன்றான். ஞானத்தினுடைய இடது கையில் செல்வம் இருக்குதான், கனம் இருக்குதான். அதனுடைய வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்குதான், இடது கையில் செல்வம், கனம் இருக்குதான். அப்போ ஞானம், அறிவு, புத்தி இருந்தால் செல்வம் உங்ககிட்ட வந்து கொட்டப்படும். அதனால தான் கரெக்டாக ஞானமாக கேட்டிருக்கான். அதனால தான் மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய ஞானியாகவும் விளங்கினான் இல்லையா? சரி, அப்போ இந்த ஞானம் வந்து செல்வத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அடுத்தல பார்த்தீங்கன்னா இயேசு கூட இருந்தார் சீசர் இல்லையா, யோவான் இருந்தான் இல்லையா. யோவான் சொல்கிறான் 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல
எது வாழ்கிறது போல்? ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றான். என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா உன் சரீர ஆரோக்கியம் கூட உன் மனநிலையை பொறுத்து தான் இருக்குதுன்றார். சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றான் இல்லையா? சரீரத்தில் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக சுகமாக வாழணும்னா கூட உங்கள் மனநிலை சரியாக இருக்கணும். உங்கள் ஆத்மாவில் நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ தான் சரீரத்தில் கூட சுகம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆத்மாவிலே செழிப்பாக இருந்தால் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க முடியும். அதையும் சொல்கிறான். ஆத்மாவில் செல்வ செழிப்பாக இருந்துட்டால் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் செல்வ செழிப்பாக கண்டிப்பாக விளங்க முடியும். அதுதான் அதுக்கு தீர்வு. நிறைய பேர் இதை கோட்டை விட்டுட்டு நான் பணத்தை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதில் நல்லா ஆயிடணும், அதில் நல்லா ஆயிடணும், தொழிலில் சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்ன? ஆத்மாவில் சக்ஸஸ் ஆகலை, ஆத்மாவில் செல்வ செழிப்பாக வாழலை, எதையும் கற்றுக்கொள்ளலை, அறிவு ஞானம் புத்தி இல்லை. அதான் தமிழில் கூட ஒரு திருக்குறள் உண்டு இல்லையா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நான் சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. திருக்குறளில் இப்போ நிறைய பேர் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். 1330 திருக்குறளையும் ஒப்பிச்ச ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு திருக்குறள் கூட அர்த்தம் அவங்களுக்கு ஒழுங்காக விளங்குச்சான்னு தெரில, அதன்படி வாழ்கிறாங்களான்றது தெரில. இந்த ஒரு திருக்குறளே வாழ்க்கைக்கு மிகப்பெரிய காரியத்தை சொல்லுது. திருவள்ளுவரே பைபிளில் தான் கற்றுக்கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம்? நல்ல நல்ல அற்புதமான செழுமையான கருத்துக்களை அறிவுகளை நீங்கள் உங்கள் செவி வழியாக கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால், மறுபடியும் சொல்கிறேன், நல்ல நல்ல கருத்துக்களை சத்தியங்களை அறிவுரைகளை ஞானமுள்ள போதனைகளை உங்கள் செவி காது வழியாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால், அந்த கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த அறிவு, அந்த செல்வம், அந்த அறிவு செல்வம் உங்ககிட்ட இருக்கிற மற்ற பணம் மற்ற எல்லா செல்வத்தை காட்டிலும் தலை சிறந்த ஒரு மேலான தலையான செல்வம் அப்படின்றார். அதுதான் தலைன்றார். இது புரியல நிறைய பேர். இயேசு கூட சொல்கிறார். இயேசு மார்க் 4:24 எல்லாம் சொல்கிறார் பாருங்க. இது சரியாக விளங்கும் போது உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நம்ம சிறந்து விளங்க முடியும், வெற்றிகரமாக விளங்க முடியும். ஏசு சொல்கிறாரு மார்க் 4:24, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிறதுனா காசு கொடுன்னு கேட்குற அந்த கேட்குறது இல்லை, காது கொடுத்து இயேசு சொல்கிற சத்தியங்களை வார்த்தைகளை நல்ல போதனைகளை கேட்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுமா. அதை வச்சு அவன் வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், எல்லாவற்றிலும் நல்லா இருக்க முடியும். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். இயேசுவனுடைய வார்த்தையை ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதனால தான் நாம் இந்த கேட்டு பெற்றுக்கொள்கிற அறிவு, ஐடியா, யோசனை, நல்ல புது புது யோசனைகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வெல்த், இந்த செல்வம்னு சொல்லும்போது அது ஒரு ஐடியா, அது பணம் கிடையாது. அது முதல்ல மைண்டில் இருக்கணும், நம்முடைய மனதில் நல்ல நல்ல ஐடியாக்கள் யோசனைகள் இருக்கணும். அப்படி அந்த ஐடியாலாம் மனதில் நல்ல சத்தியங்கள், நல்ல போதனைகள், நல்ல அறிவுரைகள்லாம் மனதில் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய ஆத்மா செழிப்பாக மாறுகிறது. அப்போ இந்த ஆத்மாவை எப்படி செழிப்பாகிறது? நல்ல புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், நல்ல நல்ல போதனைகளை கேட்கணும், தினமும் இதை பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நாம் ஆத்மாவில் செழிப்பாக மாற முடியும். எதுக்குங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியத்திலும் கண்டிப்பாக செழிக்க முடியும். நிச்சயமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு 10 புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் 10 புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எங்கள் அம்மா, என்ன இருக்க புக்கு போதாதான் இன்னும் இந்த புக்கு ஏன் வாங்குற அப்படின்னாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் வாங்குகிறேன்? இது என்னுடைய ஆத்மாவை செழிப்பாக்குகிறது. ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, சிந்தித்து பாரு செல்வந்தன் ஆகு. இப்படியே புக் எழுதியிருக்கிறார், சிந்தித்து பாரு செல்வந்தன் ஆகு. ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறார், பணக்காரராவது உங்கள் உரிமை. சில அற்புதமான புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன், இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியத்திலும் நம்ம செழிப்பாகும்படி உதவி செய்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மாவை செழிப்பாக்குறதுக்கு கொஞ்சம் பணத்தை செலவழிக்கணும், நிறைய காரியத்தை வாங்கணும், நிறைய போதனைகளை கேட்கணும். இப்போ வந்திருக்கிறீங்க, இப்போ கேட்குறீங்களா, இது கூட உங்களுக்கு நல்ல அறிவை உண்டு பண்ணுகிறது, உங்கள் ஆத்மாவை செழிக்க
செய்கிறது. சரி, இது 2வது செல்வம், ஆத்தும செல்வம். மூணாவது வெல்த் என்ன, செல்வம் என்னென்னா ஃபிசிக்கல் வெல்த். நம்முடைய எப்படி சொல்லலாம் அப்படின்னா சரீர செல்வம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பழமொழி தான். தமிழில் நிறைய இந்த மாதிரி நல்ல பழமொழிகள், திருக்குறள் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்கிற சத்தியங்களை தான் அவங்க படிச்சுட்டு சொல்லியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். திருக்குறள்லாம் பைபிளை படிச்சுட்டு தான் சொல்கிறாருன்னு ரிசர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே. அப்போ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தில் நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வோமானால் உண்மையிலே சொல்கிறேன், அது குறைவற்ற செல்வம். அந்த செல்வத்தில் குறைவே இல்லை அப்படின்றார். உதாரணத்துக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. ஸ்டீவ் பால் ஜோப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்டீவ் பால் ஜோப்ஸ் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சவர். ஆப்பிள் கம்ப்யூட்டர் தெரியும் இல்லையா, அதோட ஃபவுண்டர், சிஇஓ. அதுக்கு சிஇஓவாக இருந்த ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோர் இவர். அமெரிக்காவில் உள்ளவர். 1955 பிப்ரவரி மாதத்தில் பிறந்தார். 2011 இறந்து போனார். மிகப்பெரிய பணக்காரர், $பில்லியன் கணக்கில் சொத்து வச்சுருந்தவர். 2011 எதனால் இறந்து போனார் தெரியுமா? கல்லீரலில் கணையத்தில் கேன்சர் வந்துடுச்சு. குணமாக்க முடியல. $பில்லியன் கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் குணமாக்க முடியல. அவருக்கும் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும், நிறைய பண்ணணுன்ற ஆசைலாம் இருந்தது. ஆனால் எதையும் செய்ய முடியாமல் மரித்து போனார். கேன்சர் வந்து செத்து போயிட்டார். என்ன பண்ணுறது? எவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ணுறது? அவர் இறக்கும்போது சொல்கிறாங்க $10.2 பில்லியன் அவர் பேங்கில் இருந்துச்சான், அக்கௌண்ட்டில் இருந்துதான். இது போக அவருக்கு ரெகுலராக ஏகப்பட்ட வருமானம், லட்சக்கணக்கான டாலரில் வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவ்வளோ ஏராளமாக எல்லாமே இருந்தும் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இறந்து போயிட்டார். அதனால தான் தமிழில் நல்லா சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பணம் கோடி கோடியாக இருந்தால் போதாது, அதை ஆண்டு அனுபவிக்க சரீரம் நல்லா இருக்கணுமே இல்லையா? சரி, அப்போ சரீரத்தில் இவருக்கு வந்து சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, பண விஷயத்தில் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறார். ஆனால் சரீரத்தில் கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லை, இறந்து போனார். சரி, அப்போ உங்களிடத்தில் ஏராளமாக பணம் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், திறமை இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு தரிசனம்லாம் இருக்குதுங்க, தரிசனம் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சரீரம் வியாதிப்பட்டுருச்சுன்னா, சரீரம் படுக்கை ஆயிடுச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஏழை தான் சொல்லுவேன் நான். எல்லா பணமும் இருந்து நீங்கள் சரீரத்தில் வியாதிப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தரித்திரம் தான், நீங்கள் ஒரு ஏழை தான் இல்லையா? அப்போ சரீரத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கணும், அது தேவன் விரும்புகிறாரு. இந்த சரீர செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுகமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். மனதில் பெரிய பெரிய ஐடியா, பெரிய பெரிய யோசனை, எதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் எல்லாம் யோசித்து வச்சுட்டு பணமும் நிறைய இருந்துட்டு நீங்கள் படுக்கையாக கிடக்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலை. அதை விட ஒரு மோசமான நிலை எதுவுமே இல்லை இல்லையா? நிறைய விஷயம் செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்க, ஆனால் பணமும் இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு சரீரத்தில் பலன் இல்லைனா, ஆரோக்கியம் இல்லைனா, சுகம் இல்லைனா எல்லாமே வேஸ்ட் இல்லையா? அதனால் இந்த சரீர ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சரீரத்தில் ஆரோக்கியமாக செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து கூட்டு வர்றாரு இல்லையா? எகிப்திலேருந்து கூட்டு வர்றாரு, மீட்டெடுத்து கொண்டு வருகிறார், பல அற்புதமான பிரமாணங்களை கொடுக்குறார், லாஸை கொடுக்குறார். அப்படி நிறைய பிரமாணங்களை 10 கற்பனை கொடுக்குறாரு, அப்புறம் நிறைய பிரமாணங்களை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வரும்போது இடையில டயட் லாவும் கொடுக்குறாரு. டயட் லாவுனா உணவு, எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிட்ணும், எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு. சிலர் சொல்கிறாங்க நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரமாணத்துக்கு கீழே நான் இல்லை, அதனால் எதை வேணால் சாப்பிடுவேன், எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டதையும் சாப்பிட்டு வியாதிப்பட்டு செத்து போயிடுறாங்க. நிறைய ஊழியக்காரங்கள் அப்படி போயிட்டாங்க. சில வசனங்களை தப்பாக புரிந்து கொள்வது. ஆண்டவர் என்ன சும்மாவாக அந்த டயட் லாவெல்லாம் கொடுத்தாரு? நாம் ஆரோக்கியமாக இருக்கும்படி தான் அப்படி கொடுத்தாரு. இன்றைக்கி ஹைஜீனிக் ஃபுட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆரோக்கியமான உணவு, நல்ல இயற்கை உணவு சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆண்டவரே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தார், இதெல்லாம் சாப்பிடுப்பா, அதெல்லாம் சாப்பிடாத, மற்றவன மாதிரி கண்டதையும் திங்காத அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தார். எதற்காக? நாம் வியாதி இல்லாமல் நல்லா வாழணுன்றதுக்காக.
நீங்கள் அந்த பிரமாணத்தை கொடுத்த இடத்துலலாம் போய் வாசிச்சு பாருங்கள். உபாகமத்தில் எண்ணாகமத்துலலாம் வாசிச்சு பாருங்கள். அங்கே சொல்லும்போது பிரமாணத்தை கொடுத்துட்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார், நீ அந்த தேசத்திலே நன்றாக இருக்கவும் நீடித்த நாளாய் நிலைத்திருக்கவும் நான் கொடுத்த இந்த கற்பனைகளின்படி கைக்குள் அப்படின்றார். அப்போ நல்லா இருக்கணுமா, நன்றாக இருக்கணும்னா சுகமாக இருக்கணும், சரீரத்துலேயும் சுகமாக இருக்கணும். அதை தான் அங்கே சொல்கிறாரு. நன்றாக இருக்கணும், நீடித்த நாளாக நிலச்சிருக்கணும். பூரண ஆயுள் வேணுமா, 120 வருஷம் வாழணுமா, நல்ல சாப்பாடை சாப்பிட்ணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் சொன்னால் பிடிக்கிறதில்ல பாருங்கள். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல விஷயத்தை வாசிக்கணும். மைண்ட், ஏன்னா மைண்ட் ரொம்ப முக்கியம். மனது செழிப்பாக இருந்தால் சரீரமும் செழிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ நல்ல விஷயத்தை வாசிக்கணும், நல்ல ஆட்களோடு சேரணும், நல்ல சகவாசம் இருக்கணும். ஒருத்தர் ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணுமா, சில காரியத்தெல்லாம் தவிர்க்கணுன்றார். என்னெல்லாம் தவிர்க்கணுன்றாரு, ஆல்கஹால் குடிக்காதீங்க அப்படின்றாரு, நல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றாரு, நல்ல உணவை சாப்பிடுங்கன்றாரு, ஸ்மோக் பண்ண வேணான்றாரு, ட்ரக்கு போதை மருந்துகள்லாம் எடுக்க வேணான்றாரு, தவறான காரியங்களை பார்க்காதீங்கன்றார். அது கூட நம்முடைய சரீரத்தில் தவறான கெமிக்கலை சுரக்க வைக்குது. அதன் மூலமாக சில குறைகள், சரீரத்தில் சில குறைகள், வியாதிகள்லாம் உண்டாகுது. அதனால் தவறான காரியத்தை பார்க்காதீங்கன்றார். அப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க. சீக்கிரமாக தூங்குனா சரீரத்துக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்போதுமே சில நேரத்தில் வேலை இருக்கலாம், பட் ஆனால் எப்போதுமே நம்ம லேட்டாகவே தூங்கிட்டு இருந்தோம்னா சரீரம் வியாதிப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான் பாருங்கள், கத்தருக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு தூங்காமே இருந்து செத்து போயிட்டான். எனக்கு கஷ்டமாக இருந்தது அவனை குறித்து. நான் கத்தருக்காக இருக்கிறேன், கத்தருக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்காமல் இருந்து மரித்து போனான். அப்போ சரீரத்துக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குறதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சரீரத்தில் நாம் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்புறம் நோ செக்ஸ் அவுட் சைட் மேரேஜ், திருமணத்துக்கு முன்பாக திருமணத்துக்கு வெளியே தவறான பாலியல் உறவு வேணாம் அப்படின்ற. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம். நிறைய விஷயங்களை ஒழுங்காக தினமும் செய்ய வேண்டியதும் அவசியம். ஒழுங்காக தூங்கணும், ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாதாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய மனதில் வச்சு ப்ராசஸ் பண்ணி இதில் நீங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும். இதெல்லாம் டெய்லி செய்யணும். சரீரத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகணும்னு தேவன் விரும்புகிறாரு, நானும் விரும்புகிறேன். நான் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நாளாக ஆண்டவருக்காக வாழணும், செய்யணும், நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது, பெரிய பெரிய தரிசனங்கள் இருக்குது. சரீரம் நல்லா இல்லைன்னா இப்படி செய்ய முடியாது இல்லையா? அப்போ அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கவனத்தை நீங்கள் செலுத்தலைன்னா சரீரத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அப்போ சரீரத்தில் வெல்த்தாக இருக்க முடியாது இல்லையா? சரி, அப்போ மூணாவது ஃபிசிக்கல் வெல்த்து, நம்முடைய சரீர செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை மறந்துடவே கூடாது. நாம் சுகமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி இடத்துலேருந்து விளக்குவேன்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? நாம் சரீரத்தில் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதனால தான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. சிலுவையில் அவருடைய தழும்புகளால் குணமாகணும்னு வாசிக்கிறோம். எதுக்கு இதெல்லாம்? நம்ம சரீரத்தில் சுகமாக இருக்கணும். அதனால் கர்த்தர் சுகமாகிட்டாருனால எப்படி வேணால் வாழ்வேன் அப்படின்னு வாழக்கூடாது. அதற்காக தான் இந்த லிஸ்ட்லாம் சொன்னேன். நல்ல உணவை சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, நல்ல விதத்தில் நாம் வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அடுத்தது நாலாவது வெல்த் என்ன அப்படின்னா, சோசியல் வெல்த், சமூக செல்வம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இது சமூக செல்வம்? நிறைய பேர் இதெல்லாம் ஒரு வெல்த்தாக, செல்வமாக யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் என்ன வெல்த்து அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. சமூக செல்வம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு உறவுகளை, நல்ல குடும்பத்தில் நல்ல உறவு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நல்ல உறவு, இதெல்லாம் வைத்திருப்பது தான் சமூக செல்வம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அதையும் விரும்புகிறார். உங்களுக்கு ரொம்ப குறைவான நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், யாருக்கிட்டையும் சேர மாட்டேன் அப்படின்வாங்க. யாருக்கிட்டையும் ஒட்டே வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நீங்கள் ஏழைகள் தான்.
ஆனால் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா, எல்லாரோடும் நல்ல உறவு, நல்ல விதத்தில் பழகுனீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் செல்வந்தர்கள். சமூகத்தில் அந்த சோசியல் வெல்த், சமூக செல்வத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக விளங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா போகலை, அல்லது பெற்றோரோடு சகோதர சகோதரிகளோடு ஒரு நல்ல உறவு இல்லைன்னா, ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோடு நல்ல ஒரு உறவு இல்லைன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு வெறுப்பில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஏழை மட்டும் இல்லை, அது ஒரு வியாதி மாதிரி. அதை இங்கிலீஷில் சோசியல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. சமூக வியாதி. அது யார் கூடயும் ஒட்டாமல் சேராமல் இருந்தீங்கன்னா அது ஒரு வியாதி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனா நேரத்தில் என்ன சொன்னாங்க? சமூக இடைவெளியை கடைப்பிடிப்போம்ட்டு யார் கையும் தொட முடியல, யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்ற நிலை இருந்துச்சு இல்லையா? ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொரோனா இல்லாத காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. யாருக்கிட்டையும் சேர மாட்டாங்க. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாரையும் குறை சொல்கிறது, எல்லார் மேலேயும் வெறுப்பு, கோபம், எப்போ பார்த்தாலும் கோபம், வெறுப்பு, வைராக்கியம், பகை உள்ள ஃபுல்லாக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருத்தன் இருந்தானா, நான் சொல்கிறேன், அவன் பரம ஏழை. அவனை மாதிரி ஒரு ஏழை வேறு யாருமே கிடையாது. அதனால் நாம் அந்த ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு யாரு கூடயும் சேராமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நல்ல உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு அதுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இயேசு இந்த சமூக உறவை வளர்த்து கொள்ளணும்னு விரும்புகிறார். என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம். ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாவது வெறுப்போ கசப்போ இல்லை உங்களுக்கு விரோதமாக அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா? இயேசு சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முந்தின வசனத்திலேருந்து வாசிக்கிறேன், 43லேருந்து. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஃப்ரெண்டை நேசி எதிரியை பகைச்சிரு அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். எல்லாமே பண்ணுறதுக்கு கஷ்டமான விஷயத்தெல்லாம் பண்ண சொல்கிறார். பொதுவாக நார்மலாக நிறைய பேருக்கு இதை பண்ண முடியாது. நான் அதெல்லாம் பண்ண சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டானா, ஏதாவது கேடு பண்ணிட்டானா அவனை மன்னிச்சிருன்றார். அதான் அவரும் பண்ணி காட்டினார். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவரை மன்னியும் அப்படின்னு ஜெபம் வேற பண்ணுறார் இல்லையா? சும்மா சொல்லிட்டு போகல, அதை செய்தும் காண்பிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? நாம் நன்றாக இருக்கும்படி தான். இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறேன், லூக்கா 17வது அதிகாரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான். ஆனால் இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா, செய்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அதனால தான் செல்வம்னு சொல்கிறேன். லூக்கா 17வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதாவது பிரச்சனை, மற்றவனை துன்புறுத்துறது, ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் வராமல் இருக்காது, வரதான் செய்யணும். அப்படி பண்ணுறவனுக்கு ஐயோன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளொண்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க. மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருன்றார். உன் மனசில் பகையை, வெறுப்பை, கசப்பை வைக்காத, அவனை மன்னிச்சிரு. அதுதான் அப்படிப்பட்ட நல் உறவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 5 ஸ்டார்டிங்கில் வாசிங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன போடுவார்கள் அப்படின்றார். நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் யாருக்கிட்டையுமே சமாதானம் பண்ணுறதில்ல. நாம தான் அதை பண்ணணும். தேவனே வானத்துலேருந்து இறங்கி வந்து நம்மோடு சமாதானம் பண்ணார் இல்லையா? நாம தான் அவருக்கு விரோதமாக தப்பு பண்ணோம். ஆனால் அவர் நம்மளை வந்து வாண்டடாக நம்மக்கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறாரு. நான் அவனை வெறுக்கலப்பா, நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு வாண்டடாக வந்தார் இல்லையா? அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். அதுதான் சமூக செல்வம், அதுதான் சோசியல் வெல்த்து. அது வந்து நமக்கு நல்லது. ஏன் இந்த மாதிரி சோசியல் வெல்த்து ரொம்ப முக்கியம், ஏன் மற்றவர்களோடு நல்லுறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. சும்மா ஒன்றும் இயேசு சொல்லலை. ஏன் நான் எல்லாரையும் மன்னிச்சிரு, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு, உனக்கு விரோதமாக தப்பு பண்ணால் கூட மன்னிச்சிரு அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, பவுல் கூட சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள், கூடுமானவரை நாடுங்க அப்படின்றார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் வெற்றி பெறணுமா, சில நேரத்தில் அந்த வெற்றி உங்களுக்கு பிடிக்காத ஆள் மூலமாக கூட வரலாம். அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு விரோதமாக அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த வெறுக்கிற அந்த ஆள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி வர முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி என் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் நடந்துருக்கிறது. சில நேரங்கள் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சில சூழ்நிலைகளை நமக்கு பணம் தேவைப்படாது, சில நபர்கள் யாராவது நண்பர்கள் தேவைப்படுவாங்க. நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருப்போம், அந்த நேரத்தில் நம்மை ஊக்குவிப்பதற்கு பணம் உதவி செய்யாது. ஏதாவது ஒரு நண்பன் ஊக்குவிச்சு உங்களை கட்டி எழுப்பி விட்ருவான் இல்லையா. எனக்குலாம் அப்படி சில நண்பர்கள் இருக்கிறாங்க. சோர்ந்து போயிருந்தோன்னா என்கரேஜ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் அவசியம் இல்லையா. அதனால் எல்லா நேரமும் பணத்தையே பிடிச்சி வச்சு ஒன்றும் செஞ்சிட முடியாது. இந்த விஷயத்தில் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். இயேசு பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி எப்போதுமே நல்ல ஆட்களை வச்சுருந்தார். இன்னும் கேட்டால் நல்ல பணக்காரங்களை கூட வச்சுருந்தார். பணக்காரங்ககிட்டலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தார். மகதலேனா மரியாள்னு ஒருத்தி இருந்தார் இல்லையா, இயேசுவோடு கூட இருந்தாள். இயேசுனுடைய பாதத்தில் அவள் ஒரு தைலத்தை ஊற்றுறா இல்லையா. அந்த தைலத்தை பற்றி சொல்கிறாங்க, அது கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற வேல்யூவில் 12 to 14 லட்ச ரூபா பெறுமா. அவ்வளோ பெரிய விலையுயர்ந்த தைலத்தை இவருடைய சரீரத்தில் ஊத்துறா. அவ்வளோ பெரிய பணக்காரி. எதுக்கு இதை சொல்கிறேன், நாம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, ஏழைங்களுடைய நம்மளும் ஏழை, நம்மகிட்டையும் பணம் இல்லை, பணம் இல்லாதவன்ட கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். அவன்லாம் பெரிய பணக்காரன், அவன்லாம் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுப்பானான் அப்படின்னு நினச்சிட்றோம். அப்படி கிடையாது. பாருங்கள், நம்ம யாரோடு வேண்டுமென்றாலும் நல்ல ஒரு உறவை, நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மோசமான ஆட்கள் கூட ஏற்படுத்தி கொள்ளலாம், நல்ல ஆட்கள் கூட ஏற்படுத்தி கொள்ளலாம், பெரிய பணக்காரங்களோடு ஏற்படுத்தி கொள்ளலாம். எல்லாமே நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது. அதனால தான் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாட வேண்டும் என்று சொல்கிறார். சில நேரத்தில் மோசமான ஆட்களும் தேவை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இயேசு கூட யூதாஸ் இருந்தான் இல்லையா. யூதாஸாவை இயேசுவை காட்டி கொடுப்பான்னு இயேசுக்கு தெரியாதா, ஆனால் கூடயே வச்சுருந்தார். எதற்கு? காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் காட்டி கொடுத்தாலும் கைது பண்ணி போய் சிலுவையில் அடிப்பாங்க. அன்றைக்கி அவன் காட்டி கொடுத்து சிலுவையில் அடித்ததுனால இன்றைக்கி எனக்கு ரட்சிப்பு, நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா. அப்போ சில நேரத்தில் நமக்கு தீமை செய்கிற ஆட்கள் நமக்கு தேவை. சில நேரத்தில் நமக்கு விரோதமாக யாரும் எதுவுமே பண்ணலன்னா நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். சரி இதுவே போதும் அப்படின்னு செட்டில் ஆயிடுவோம். ஆனால் யாராவது ஏதாவது பண்ணும்போது நமக்கும் ஒரு உந்துதல், ஒரு வைராக்கியம் வருது. நம்ம கர்த்தரை இன்னும் சார்ந்து கொள்கிறோம். தாவீதெல்லாம் பாருங்கள், சத்துருக்கள் பெருகும்போது இன்னும் கர்த்தரை அதிகமாக பிடிச்சிக்கிறான். ஆண்டவரே, சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், எல்லா சத்துருக்களிலும் என்னை ரட்சித்து கொள்ளுன்றான். கர்த்தர்கிட்ட கனெக்ட் ஆகிறோம் பாருங்கள். அது கூட அவனுக்கு அந்த சத்துருக்கள் பெருகும்போது கர்த்தரோட இன்னும் கனெக்ட் ஆகிறது கூட அது உதவியாக இருக்குது இல்லையா. அப்போ என்ன சொல்ல வரேன், சத்துருக்களும் நமக்கு உதவி பண்ணுறாங்க சில நேரத்தில். அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரும் வேணாம், யாரு கூடயும் நான் சேர மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும் அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், ஏசு மட்டும் போதும்னா ஏசுக்கிட்ட போயிருங்கன்றேன். ஏன் இங்கே இருக்கணும்? ஏசுக்கிட்ட பேசாமல் கிளம்பி போயிடுறது நல்லது, இங்கே இருக்க வேணாம். அப்போ நல்ல உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் ஏழைகளோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஏழைகள் கூட ஏழைகளே வேணான்னு சொல்ல வரல. நீங்களே ஏழையாக இருந்து நீங்கள் பழகிற ஆட்களும் எல்லாருமே ஏழையாகவே இருந்தாங்கன்னா, அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிற தரிசனத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எவனுமே உதவி பண்ண முடியாது. நான்லாம் யோசிக்கிறேன், என் மனதில் தேவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய நோக்கம், தரிசனம், திட்டம் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு பல பெரிய பெரிய ஆளுகளோட ஆண்டவர் என்னை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போவே கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேரோட கனெக்ட் பண்ண போகிறாரு நான் நம்புகிறேன். அதெல்லாம் டிவைன் கனெக்ஷன். தேவன் அப்படிப்பட்ட ஆளுகளோட தான் இணைப்பார். அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில அரசியல் தலைவர்கள் கூட நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. எதற்கு? அவங்ககிட்ட நிறைய அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அதெல்லாம் தேவனுக்கென்று நான் பயன்படுத்தி கொள்ள முடியும். அவனையும் நான் மாற்றிட முடியும். ஏன்னா அவனை மாற்றக்கூடிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரே. அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா. யாருமே வேணாம், இயேசு மட்டும் போதும் அப்படின்னு யோசிப்பது தவறு. உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க இல்லையா. ஜெயிலில் போய் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிடறான். இவனே வாண்டடாக போய் 2 பேர்கிட்ட பேசுகிறான் இல்லையா. அவங்க 2 பேரும் அப்படியே பயந்து போய் திகில் அடைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க. பேசுகிறான், என்னப்பாச்சு என்ன ஏதுன்னு கேட்குறான். அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கிக்கிட்டான். அதில் ஒருத்தன் செத்துறான், ஒருத்தன் ராஜா கிட்ட மறுபடியும் வேலைக்கு போயிடறான் இல்லையா. நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்திட்டான். அந்த நட்புறவின் மூலமாகத்தான் பின் நாட்கள்லாம் மறுபடியும் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்ல கரெக்டாக அந்த நட்புறவை இவன் ஏற்படுத்தினாலே, இவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தினாலே அந்த ஆள் ராஜா கிட்ட நிற்கிறான்.
அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவான் அப்படின்னு கரெக்டாக கனெக்ட் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஜெயிலில் இருந்தால் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொள்வது முக்கியம். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல நட்புறவை ஏற்படுத்த வேண்டும். அது மிகப்பெரிய செல்வம். அதனால தான் ஆண்டவர் நாம் சமூகத்திலும் செல்வந்தர்களாக, சமூக நல்ல உறவுகளில் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். இப்போ அதிகமாக வாண்டடாக போய் நிறைய பேர்கிட்ட பழகணும், பேசணும், சந்திக்கணும், நல்ல நட்புறவை ஏற்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட உறவு, ஒரு சின்ன உறவு என்னதாச்சு, அவனை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அந்த உறவு உதவியது இல்லையா? நீங்கள் ஒருவேளை சிலர் அற்பமாக நினைக்கலாம், இவனா நமக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஆள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு, செல்வ செழிப்புலாம் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது. அதனால் மோசமாக உங்களுக்கு தீமை செய்த ஆள்களே இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அவங்க கூட பழகுங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்களா பரவாயில்ல, மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, அவர்களோட நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது நாம் உண்மையிலே எல்லா விதத்திலும் முன்னேறி செல்ல முடியும். ஆமாம். சரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய செல்வம் இருக்குது, அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். ஆனால் இங்கே முடிக்கிறேன், இதோட நிறுத்துகிறேன் இன்றைக்கி. ஆனால் இதோட முடியலை, இன்னும் நிறைய இருக்குது, இன்றைக்கி இதோட நிறுத்துகிறேன். அப்போது இந்த மாதிரி நாம் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பாக, செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவன் யார்? மிக உயர்ந்த செல்வந்தர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், அதை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த மாதிரி சிந்திக்க பழகணும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு குறை உள்ளவர்களா, இல்லை ஆத்துமா வளர்ச்சியில், ஆத்தும செல்வத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, இல்லை சரீர சுகத்தில், சரீர செல்வத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, அல்லது இந்த நட்புறவு சமூக செல்வத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய அந்த எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, அவர் மூலமாக, அந்த மகிமையான ஐஸ்வர்யத்தின் மூலமாக நிறைவாக்குவார். இந்த மகிமையான ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னா, குறைவில்லாத ஐஸ்வர்யம், நிறைவான ஐஸ்வர்யம். இன்னும் எப்படி சொல்லலாம், அல்ல குறையாத ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நிறைவான காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஆகவே இதை மனதில் வைங்க, செல்வந்தர்களாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் செல்வந்தர்களாக எப்படி மாறலாம் அப்படின்றத அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நிறைவுள்ளவர்களாய் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு தேவையான அற்புதமான சத்தியங்களை எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபெறுவீராக. இந்த சத்தியத்தை மனதில் வைத்து இந்த சத்தியத்திலே நடக்க, இதன்படி வாழ உதவி செய்வீராக கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானதாமே இந்த சத்தியங்களை நினைப்பூட்டுவீராக. தொடர்ந்து இதன்படி வாழ பலப்படுத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும், குறிப்பாக இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய செல்வத்திலும், ஆத்தும செல்வத்திலும், சரீர செல்வத்திலும், சமூக செல்வத்திலும் வளர்ந்து பெருகனி உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் செல்வ செழிப்பாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ நண்பர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற
எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.